ஆனால நான் பணிவா சொன்ன உங்களுடைய விருப்பமா நீயத்தி வச்சுக்கோங்க. நீயத்துக்கு ஒரு கூலி, பிடிச்சிட்டீங்க அதுக்கு வேற கூலி. பசி வராது. உங்களோட வேலை வெட்டி நீங்க செஞ்சு பண்ணிருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு 23 யாரு கஷ்டம்? அல்லாஹ் பரக்கத்தான மாசத்தை தந்து பரக்கத்தாக அல்லாஹ் பிடிக்க வச்சு கொண்டிருக்கிறான். 2 மாசம் என்றால் எங்க சமூகம் பிடிக்கிற அந்த பரவான விஷயத்துக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறோமோ ஸ்ரீதேவிகளே, அதுபோல சுண்ணத்தான விஷயத்துக்கும் ஆர்வம் காட்டுங்க. அல்லாஹ் நெருங்குவான், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். திருப்ப சொல்ற எல்லாம் ஹயாத்தோட ஈக்க காட்டிலும் தான். நாங்க மௌத்தானண்டு வைங்க, மௌலவி முடிஞ்சு, டாக்டர் என்றது முடிஞ்சு, இன்ஜினியர் என்றது முடிஞ்சு, லட்சாதிபதி என்றது முடிஞ்சு, கொஞ்சாதியே மையத். எத்தனை மணிக்கு நீங்க டைம் வச்சு இருக்கிறீங்க? பேரு மையத். எத்தனை மணிக்கு கிடைக்கிறீங்க? இதான் முடியும். கபருக்கு கொஞ்சம் வர போறா, புள்ளைகள் வர போறா, எல்லாரும் சோகமாயிப்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. மண்ணை போட்டு 3 நாளோட எங்களே மறந்தாச்சு. எங்களுக்கு ஒரு ஹதியாவ குர்ஆன் ஓதி, திக்ர் செஞ்சு, ஸலவாத் ஓதி அந்த ஹதியாலாம் வந்து கொண்டிருக்கும். கபருக்குள்ள வருவாங்களா? பார்க்கலுமா? ஏலா. அதனால நாங்க நீங்க பாத்துக்கோங்க. எங்கெங்கட ஒரு கட்டாய கடமை எங்கட மனைவி புள்ளிகளை பாதுகாக்கிறது. அது வாப்பட கடமை, கணவன் கடமை என்றத யாரும் இன்றைய பயான்ல மறந்துடாதீங்க என்ற முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லி என்ற தலைப்புக்கு வார சீதவிகளே. தலைப்புக்கு வாரன்னு சொன்னோன்னு இப்பயாதான் இவர் தலைப்புக்கு வாராரு. எப்பதான் முடிக்க போறாரு? இல்ல, நீண்ட நேரம் எடுக்கிறது. ரமலான் எப்படி தனி ஒரு கடமை பருவம், தொழுக எப்படி ஒரு தனி கடமையான இபாதத்தோ, ஜகாத்து எப்படி தனிமையான ஒரு கடமையோ, ஹஜ்ஜி எப்படி தனிமையான ஒரு கடமையோ, அது மாதிரிதான் ஸ்ரீதேவிகளே குடும்ப உறவும் தனி கடமையான ஒரு இபாதத். யாரும் மறந்துடுவான. குடும்ப உறவு, மனைவி மக்கள், வாப்பட குடும்பம், மனைவியுடைய குடும்பம், உம்மட குடும்பம், வாப்பட குடும்பம், இவாதான் ரத்த பந்தம், இன பந்துக்கள் என்ற ரத்த உறவென்ற இது தனி கடமை. நீங்க நினைச்சிடவான இந்த உறவை பேணுமோண்டா அவங்களும் பெருநாளுக்கு எங்க விட்டு வாரு, நாங்களும் அசரிபுரம் அவங்க விட்டு போறேன். அவங்களுக்கும் நான் கல்யாணத்தை சொல்றேன், அவங்களும் மேலே கல்யாணத்தை சொல்றேன். அவங்களும் எங்கேயாலும் பங்கன்ல கண்ட என முகத்தை பார்த்து சிரிக்கிற, நாமளும் அவளை பார்த்து சிரிக்கிய. அவங்களும் எங்களுக்கு சலான் சொல்ற, நானும் ரோட்ல எங்கேயாலும் ஒரு இடத்துல சலான் சொல்றேன். நான் கோபம் இல்லை, உறவை பத்தி பேசல. நிறைய பேர் இந்த கருத்தை சொல்ற, இது சேர்ந்து நடக்கிறது இல்ல, இது ஒரு பிசினஸ். இது பிசினஸ், வியாபாரம். இது நீங்க மட்டுமல்ல, அந்நியவனும் முஸ்லீம்களோட செய்த, அந்நியவனும் அந்நியவனோட செய்த. அவங்க வாரு நாங்க போற, அவங்க தாரு நாங்க உடுக்கிற. சல்லிய கொடுத்த சாபம் அந்த மாதிரி. உறவன் சொல்றது அதல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உறவன் என்ன தெரியுமா? அவங்க ஐக்கியாங்களே, எங்கட அண்ணன் தம்பிமா, எங்கட நாட தம்பிமா, எங்கட மச்சம்மா, எங்கட மைனிமா, எங்கட தாத்த தங்கச்சிமா, இந்த ரத்த பந்தவிக்கு அவங்க எல்லாம் எங்களே கல்யாணம், அவங்க எல்லாம் அவங்கள கல்யாணம் முடிச்சு, நாங்க எங்கட கல்யாணம் முடிச்சு, அவங்க வேறு இவங்க வேறு நீங்க செல்ல, அவங்க எங்களே வெட்டி வெட்டி போற. இப்ப விளங்கும். எங்களை பத்தி எல்லாம் குறையா சொல்ற. அவங்க நடக்கிற பங்கன் ஒண்ணும் எங்களை பேரை போட்டுறல, ஊருக்கு எல்லாம் சொல்ற, எங்களை எல்லாம் வெட்டுற, தேவையானவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிற, எங்களை கொண்டு வந்தாரு. பாத்தீங்களா? எங்களை வெட்டு. நீங்க தெரியுமா செய்யணும்? என தாத்தா, என தங்கச்சி, என நானா, என தம்பி, என சாச்சா, என பெரியப்பா, அவங்களோட நீங்க ஒட்டி போகணும். இதான் உறவு, இதான் உறவு. அவங்க வந்தா நீங்க போற, அவங்க தந்தா நீங்க உடுக்கிற, அதல்ல. அது எல்லாரும் செய்யறது, அது எல்லாரும் செய்யறது. உறவை சேர்ந்து நடக்கிறது என்று சொன்னது. அவங்க வெட்டி வெட்டி போற, நீங்க ஒட்டி ஒட்டி போகணும். எங்கட பேக்ரவுண்ட் சொல்ற கணக்கெடுக்கிறேன். இவர் சும்மா செகண்ட் ஆகும், எப்படி? அப்படிதானே? இவர் சும்மா தெக்கே கொலையா